சுவாமியின் பேர் ஜம்பு ஆரண்யேஸ்வரர் பேரு. ஜம்பு அப்படிங்கிற வடமொழி சொல் நரியையும் குறிக்கும், நாவல் பழம் நாவல் மரத்தையும் குறிக்கும். ஜம்பு மரம் ஜம்பு பழம் தான் சொல்லுவாங்க. நாவல் மரம் அடர்ந்த காட்டில் இருந்த சிவனை நரி பூஜித்து சாப விமோச்சனம் அடைந்த காரணத்தினால ஜம்பு அரண்யா காடு ஜம்பு ஆரண்யேஸ்வரன் பேர். பியூர் தமிழ்ல சொல்லணும்னு சொன்ன நாவல் காட்டு சிவன் அர்த்தம். சிவன் சுயம்பு நாவல் காட்டுல இருந்தார். ரோம மகரிஷிக்கு கைலாய தரிசனம் கொடுத்த ஸ்தலம் இது. கைலாய தரிசனத்தை காண வேண்டிதான் ரோம மகரிஷி இந்த ஸ்தலத்துக்கு வந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில தான் கைலாய தரிசனம் கொடுத்து முருகத்தை ஐக்கியமாக்கினார் சிவன். அந்த ஒரு காரணத்தினால சுவாமி பேர் ஜம்பு ஆரண்யேஸ்வரன். நம்ம இல்ல, நாவல் காட்டு சிவன் இவர் இருந்ததே, சுவாமி பேரே நாவல் காட்டு சிவன் தான் அர்த்தம். அதனால கண்டிப்பா ஸ்தலத்துல நாவல் மரம் இருக்கணுங்கிறதுக்காக வச்சு வளர்த்து நாங்க அந்த பழத்தை வர்றவங்க பிரசாதமாக 2 பழமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்ட மரம் தான். பழங்காலத்து மரம்லாம் எது கிடையாது, இடப்பட்ட காலத்துல நாங்க உருவாக்கின மரம் தான். ஸ்தலத்தினுடைய சன்னதிக்குள்ள எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாவப்பழமாவது விழணும், அது வர்றவங்க சாப்பிடணும், அது ஒரு மருந்துவா இருக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு காரண காரியத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நம்ம வச்சோம் வளர்த்தோம், கண்ணூரை பார்க்கிறோம், அந்த நிகழ்வு சந்தோஷமான முறையில் நடைபெறும்.